ஃபர்ஸ்ட் லெவல் போலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை. இன்னைக்கு நம்ம இந்த டிஜா அரேஷின்ற கேம் தான் ப்ளே பண்ண போறோம். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சிட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட்ல அப்புறம் ரீஸ்டார்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்பதான் சரி இந்த லெவலில் எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு நமக்கு அப்பதான் ஞாபகம் வரும் அப்படின்றதுனால இதை ரீஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நம்ம நான் ஃபர்ஸ்ட் எப்படி விளையாடணும் அந்த மாதிரி இப்போ நான் இதை விளையாண்டுட்டு இருக்கேன். நான் இதை நார்மலாக விளையாண்டேன்னா முதல்ல அவங்க கிட்ட போகிறதுக்கே பயந்துக்கிட்டு இப்படி தூரத்துல இருந்து அடிச்சிருவேன். அப்புறம் போக போக அவன் மண்டபாலியா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் அடிச்சு திரும்பவுடனே அட்டாக் பண்ணிடுவான். ஈஸியா அவனை அடிச்சுட்டு போயிடலாம். இப்ப இங்க ஒருத்தனை அடிக்க சொல்லிருக்காங்க. அவனையும் அடிச்சிட்டோம். அடிக்கலாம். நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இத மாற சொல்லிட்டு அழுத்தணும்னா நம்ம இந்த லெவல் முடிச்சிட்டோம். இப்ப செகண்ட் லெவல் முடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சாச்சு. இப்ப நாங்க செகண்ட் லெவல் போலாம். ஆமா போலாம். ஓகே, இப்ப நம்ம மறைஞ்சிட்டு தான் இருக்கோம். அடிச்சிட்டேன். ஒரே கல்ல ரெண்டு வாங்க. நான் ரெண்டு வாங்க வரும். ஒரு வாங்க அங்க கீழே இறங்கல. டிங் 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 டிங். பாத்தீங்களா, காசு வச்சிருக்கான். அவன் எப்படி கொள்றது? அச்சதங் டக் 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 டக். அடிச்சிட்டோம். எப்படியோ அவன் மேல இருந்து அந்த தலையை அடிச்சிட்டோம். எங்க இந்த இதெல்லாம் வருதுல்ல, ஐயோ இந்த காக்காவெல்லாம் வச்சுட்டு இந்த லெவல். ஐயோ இது கஷ்டமா இருக்கு. இங்க என்ன கிடைக்குது? ஆஹா, நமக்கு நிறைய காசு கிடைச்சிருக்குங்க. சக் 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 சக். நம்ம 3 ஸ்டார் எடுத்துட்டோம். காசு கொஞ்சம் பணமா இருக்கு. முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம தேர்ட் லெவல் போலாம். ஐயோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த லெவல். நான் இது செத்து போயிட்டேனா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். அவனே அடிச்சிட்டோம். நமக்கு ஒரு லைஃப் போயிடுச்சுங்க. இந்த தேர்ட் லெவல் வந்து ஒரு லைஃப் வீணா போயிடுச்சு. ஓகே. ஐயோ இந்த பிளேட நான் கவனிக்கவே இல்லைங்க. ஆனா ஈஸிதான். முன்னாடி எவ்வளோ என்ன வந்து ஐயோ நம்ம இன்னொன்னா இதை போட்டு அடிச்சுட்டு இருந்தோமா. அவனையும் அடிச்சிட்டாங்க. இப்ப நம்ம அவனை மட்டும் அவனையும் அடிச்சுட்டா நம்மளும் செத்துட்டோங்க. இதாங்க லாஸ்ட் லைஃப். அச்சோ இது எப்படி முடிக்க போறேனோ. அது நான் அவுட்டா விடணும் போறோம். பார்த்து பத்திரம். அவ்வளோதாங்க, தோல்வி முடிஞ்சு. திரும்பவும் 3வது லெவலே நம்மளை போட்டு வாங்குது. இந்த கேம் ஆல்ரெடி லாஸ்ட் லெவல் வரையும் கம்ப்ளீட் பண்ணேன். அப்புறம் டெலீட் பண்ணிட்டேன்னு சொல்றதுக்குள்ள இங்க ஒரு மிஸ்டேக். அவன் அடிச்சிட்டோம். அடிக்காம வந்துட்டேனா. இங்க பிளேட் இருக்கும், நம்ம பொறுமையாவே இருக்கலாம். பிளேடு கரெக்டா
முடிச்சிட்டோம்ல. அப்படி 2வது ஸ்டாரையும் எடுத்துட்டோம். இது இவன் இருக்கிற இடம். அப்போனா ஹெட்ஷாட்டு இதுல என்னன்னா விழ மாட்டேங்குதுங்க. அச்சோ, திரும்பவும் ஒரே ஒரு லெவல் ஹார்ட் தாங்க. எப்படி நான் முடிக்க போறேனே தெரியல. திரும்ப இந்த லெவல். அச்சோ, திரும்பவுமா? ரைட் வேணும். ஸ்கில்ஸ் அப்கிரேடு வராதே. நான் என்ன பண்ணணும்? இதுவரை அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம பாருங்க, நம்ம 3வது லெவலே நம்மள போட்டு எப்படி வாங்குதுன்னு போட்டு முடிக்க கூட முடியலங்க நம்மளால. இந்த முள் செடிட்டு இருந்து எப்படி தப்பிடுது? முள் செடிட்டு இருந்ததுல ஈஸியா தப்பிச்சிடணும். அந்த மாதிரி ஆளுங்க வந்து அடிக்கிறானுங்க பாருங்க. அவனுங்கள்ட்ட இருந்து தப்புறது கொஞ்சம் கஷ்டம். ஆமா, டப்புன்னு போட்டு கண்ணை வச்சுலாம் குத்துறாங்க. என் தம்பி வேற பணம்னு பேசுறான். ஐயோ, நல்ல வேலை. என்ன அடிக்கலான்னு வந்தா பார்த்தா அவன் அந்த பக்கம் திரும்பினோடனே நான் அவனை அடிச்சிட்டேன். ஈஸியா இந்த மரக்கட்டை டெக்னிக் எனக்கு யூஸ் பண்ண கத்துக்கிட்டேன். மரக்கட்டை ஒண்ணுமே கிடைக்கல. இங்க வந்துட்டோங்க. நம்ம பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்படியா அடிச்சிட்டாங்க, முடிச்சிட்டோம். நம்ம இப்படி மறைவா போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நல்லா இருக்கு. ஓகே, இப்ப 4th லெவல். ஐயோ இன்னும் சரியா? நல்ல வேலை 2 பேரும் அடிச்சாச்சு. இந்த பேரு தப்பிச்சிட்டோம். அவனே ஈஸியா முடிச்சிட்டோம். இவனே ஈஸியா. ஐயோ, இந்த மாதிரி இந்த லெவல முடிக்கிறதுக்கு தாங்க நான் 1.5 மணி நேரம் கஷ்டப்பட்டேன். எல்லா வேலை தப்பிச்சேன். ஐயோ, இவன் வேற ஷீல்ட வச்சுட்டு இருக்கான். எப்படி என் தலையை துண்டு ஆக்கிட்டேன். முடிச்சிட்டான் அவனை. இவனையும் முடிச்சிட்டாங்க. இப்ப போறோம். ஐயோ, கிளம்பலையா அப்படின்னு நினைச்சேன். அவுட் ஆயிட்டேன். அண்ணா, நீலாம் மரக்குச்சி இல்லை ஜாலின்னு சொன்னா இப்ப கோழின்னு பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கணும். ஒரே கல்ல. ஐயோ, ஓடுறா கைப்புள்ள. அப்போ இங்க வரட்டும். ஐயோ, இங்க வர ஒரு துப்பாக்கி தான். அச்சோ, இங்கேயும் நமக்கு ஒரு லைஃப் தாங்க இருக்கு. பாருங்க, திரும்பவும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். இந்த 4th லெவல் முடியாது. ஐயோ, இந்த லெவல நான் இந்த இத கடந்து போனனால முடிச்சோன்னு சொல்ல வந்தேன்.
அதுக்குள்ள நம்ம சூழிய மூச்சு வச்சு இது பாருங்க, இதுலயே நமக்கு ஒரு லெவல் தான். அதுக்கு நம்ம வேணும்னே அவுட் ஆகி 3 லெவலோடயே போயிடலாங்க. இதை எப்படி முடிக்கிறதுனே தெரில. அவனை அறுத்துட்டோம், அந்த பிளேடை தாண்டிட்டோம், இவனை கொண்டுட்டோம், போகிறோம், திருப்பி அவனை கொன்றோம், போகிறோம், இதை தாண்டுறோம், சாகுறோம், திருப்பி போகிறோம், ஐயோ ஐயோ, திருப்பி சாகுறோம், ஒரு லெவலோட போகிறோம். இதில் அந்த இதை முடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு லெவல் ஒரு லெவல்னே வாயில வருதுங்க. ஈஸி. இவனையும் முடிச்சிட்டோம், போகிறோம், இவனையும் அடிச்சிட்டோம். அதையும் அவனையும் அதையும் சொல்லி முடிச்சிட்டோம். ஓடு ஓடு மேல, பம் 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 பம், ஓடு ஓடு ஓடு, வேகமா ஓடு. அப்படி அவனை அடிச்சிட்டோம். இருங்க, இது லோட் ஆகிக்கிட்டோம், அப்பதான் 2 பேரையும் அட் டைம்ல கொல்ல முடியும். டைம்ல கொண்டுட்டோம். அப்பாடி 4th லெவல் முடிச்சு 3rd லெவல் முடிச்சா 4th தேர்டா? ஆமா, 4th முடிச்சுங்க. இப்ப நம்ம 5th லெவல் வந்துட்டோம். 5th. ஐயோ, எடுத்தோடனே நம்ம செத்துட்டோங்க. ஐயோ என்ன எப்படின்னா செக் பண்ணும். ஓகே, இங்க வந்துட்டோம். ஐயோ, இது கீழே போயிருப்பா. இது என்னதுதான் நல்ல வேலைங்க, நம்ம அவன்கிட்ட தப்பிச்சு இங்கேயே வந்துட்டோம். அவனையும் இங்க இருந்தே கொண்டுட்டோம். இப்ப நம்ம நீரில் நீந்தி கொண்டே போகிறோம். வந்துட்டோம் எந்திரிச்சிடுறா. இங்க ஒருத்தர் இருக்கான், பாத்துட்டேன். அவனே வந்துருவாங்க. அடிச்சு கொல்லணும், எனக்கு கொலை வெறி. ஐயா, இங்க இருக்கானா? நல்ல வேலை காய்ஸ், அவன் இங்க இல்ல. நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார் கிடைச்சிருச்சு. அப்படியே பூச்சிருந்தோம். இங்க இருக்காங்க. எப்படி அவனை அடிச்சு கொண்டுட்டோம். போற வழியில அவன் இருந்தாலும் செத்துருங்கடா அப்படின்னு சொன்னாலே இந்த இடிமின்னல் வந்து எப்படி இங்க வந்துட்டோம். அப்படியே இங்க மேல போயிட்டோம். இவனையும் அடிச்சிட்டோம். இவனையும் கொண்டுட்டான்னு சொன்னா அவ்வளவுதான் guys. திரும்பவும் நமக்கு ஒரு 2 லைஃப் வந்துருச்சு guys. ஏடா போட்டு வச்சுக்கிட்டா அவனே அடிச்சுட்டாச்சு. அவனே அடிச்சுட்டேன்.
இங்க பாருங்க என்ன அன்பான அம்மா எனக்கு என்னது அப்போ வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்பம் போண்டா அப்பம் இந்த அப்பத்துக்கு ஆமா நீதாம்மா செஞ்சு கொடுத்தேன். அப்பளம் பஜ்ஜி எல்லாம் நான் பட்டா ஸ்வீட் பாடுவாங்க. ஓஹோ இங்க எதுவும் இல்லையா? டெட்டுண்டா வந்துட்டோம், முடிக்க போறோம். நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 6வது லெவல் 5வது லெவல்னா என்னமா டெலீட் பண்ண என்னமா வாட்ஸ்அப்ல பாம் நல்ல வேலை நம்ம அடிக்கல. பாருங்க எதுவும் இல்லை தாண்டிட்டோம். இப்போ இவனை கொல்றது ஈஸி. இவன் கொள்ளணும் நிஞ்சா போய் வச்சுக்க முடியல. ஐயோ ஒரு லெவல் கூட வேஸ்ட் பண்ணாம போயிடலான்னு பார்த்தா முடியல. எங்க அண்ணா அவன் சொல்லவா வந்துட்டோம். இந்த கராத்தே பொண்ணுல்ல அப்ப இந்த ரிஷி என்ன பண்ணான் அட்லீஸ்ட் போட்டு போட்டு கும்பிட்டான். என்ன விடவே மாட்டேங்கிறான் விளையாட. இந்த ரிஷியா நாளைக்கு என்ன பண்ணிருப்பாங்க. சூர்யாவை கொண்டுட்டோங்க. நமக்கு 3 பொற்காசுகள் கிடைத்து விட்டது. அப்ப ஸ்டார் பண்ணிதான் கிடைச்சிட்டு உள்ளந்த ரொம்ப பார்க்க போன மாதிரிதான் இருக்கு. என்னங்க இதுக்கு மேல போக முடியல என்னால. போக முடியல. இங்க பாரு எவ்வளவு ஆபத்து இருக்கு. நிறைய தாண்டிட்டோம். நான் போட்டு அடிச்சிட்டியா? யார் அடிச்சது எனக்கு தெரியும். இங்க பாரு கம்பிக்க ஒரே அடியில இப்படி ஆயிட்டு கம்பியில கட்டி நல்ல வேலைங்க இங்க வந்துட்டேன். இங்க ஒருத்தர் இல்ல அங்க நல்ல வேலை அது நமக்கு சாதகமா போச்சு. ஓஹோ இங்க ஒருத்தர் இருக்கான். என்ன அடிச்சிட்டேன்ல. ஓகே இருக்கானா? ஐயோ செத்துட்டவங்க திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தா. அடி நல்ல வேலைங்க. யாரோ நல்ல மனசு வச்சிருக்கீங்க. யாரோ இப்ப என்ன கெட்ட மனசு கொடுத்துட்டீங்க பாருங்க. அவங்களால யார் கால் தட்டுறா? யார் அது? நமக்கெல்லாம் கெட்ட மனசு கொடுக்குறாங்கப்பா.
அப்பவே அவங்க போட்டு அடிச்சுட்டோம். நான் மறக்கச்சியே தப்புச்சிட்டோம். இந்த தாட்டி நம்ம இந்த லெவலை முடிக்கணும். அவ்வளவுதான், நான் யாரையும் கொல்லலாம் மாட்டேன். இந்த லெவலை முடிக்கணும், அவ்வளவுதான் என் குறிக்கோள். லோட் ஆயிக்கோ. ஐயோ, நம்ம கொண்டுட்டாங்க. யோகான்னு சொல்லும் போதே எங்க வந்துட்டோம். திரும்பவும் கொண்டுட்டாங்க. நம்ம இதுக்கு இதுல செத்துட்டே போயிடலாங்க. ஓகே, செத்துட்டோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம போலாங்க. ஐயோ, திரும்ப திரும்ப சாகுறோங்க. ஆமா, அப்பதான் அதான் சாவான். நான் என்ன பண்ணாலும் என்னால இந்த 6th லெவலுக்கு மேல தாண்ட முடியலங்க. 6th லெவல்ல பாதி தாண்டிடுறேன். அதுக்கு மேல என்னால லாஸ்ட் வரையும் போயிட்டு அப்புறம் தோத்து போயிடுறேங்க. என்னன்னே தெரியல. லைஃப் எவ்வளவுதான் சேவ் பண்ணாலும் லைஃப் மாதிரியே இருக்க மாட்டேங்குதுங்க. யாரையும் கொல்லாம போகலான்னு நினைச்சா எல்லாம் என்ன கொல்லதான் வைக்கிறானுங்க. கொல்ற மாதிரிதான் லெவலும் கொடுக்குறானுங்க. ஒரு நல்ல நெஞ்சாவா யாரையும் கொல்லாம போலானா நம்மள கொல்றதுக்கு ஒண்ணு சதி பண்ணி வச்சிருக்கானுங்க, இல்ல ஆணுங்க கொல்ற மாதிரி எனக்கு லெவல் கொடுத்துருக்கானுங்க. என்ன பண்ணீங்க? சூர்யா கிட்ட நம்ம மாட்டிடக்கூடாது. சூர்யா, இந்த மறைவேடம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. சூர்யா செத்துட்டாங்க. சூர்யா ஒண்ணுமே கிடைக்கலங்க. சரி, நம்ம இத கடந்து செல்வோமே. இப்ப அந்த கம்பியை தாண்டி போ. இது வந்தோனே தானே கீழே வந்துச்சா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அதை உடைச்சா உள்ள இருந்து யாராச்சும் ஒருத்தர் சீறிக்கிட்டு வருவான். அதுக்கு நம்ம மெனு போய்கிட்டு ஸ்கில்ஸ் கொடுத்துக்கிட்டு இது இருக்கா, இதை மட்டும் அப்டேட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இதுதான் நமக்கு முக்கியமா தேவைப்படுது. ஓகே, 6th லெவல் போலாம். ஐயோ, தெரியாதனமா அதுக்குள்ள போயிட்டேன். அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து போக வேண்டியதா ஆயிடுச்சு. ஹை, செத்துடா. சூர்யா செத்துட்டான். சூர்யாவும் செத்துட்டாங்க. சூர்யா போறானோ. ஓகே गाइस, ஆயுஷ் போலாமா? ஐயோ, நான் இங்க செத்துட்டேங்க. டக்குனு இதை கண்டு போனா டக்குனு கண்டு போனா எத்தனை தடவை சொல்றது? ஆனா அடிக்கிறதுக்கே இந்த பாம்லயே செத்து போயிடுறாங்க. நான் என்ன பண்ணாலும் இந்த 6th லெவலை மட்டும் முடிக்க முடியல गाइस.
ஆனால் எனக்கு இந்த கேம் வெறுத்து போச்சு guys. வேற கேம் வேற ஏதாச்சும் பண்ணலாம்னு இருக்கேன். வேற கேம் என்னாச்சும் ஏத்துங்க guys. ஐயோ நெட்டா அப்படி வச்சிருக்காது இன்னைக்கு இப்போ வரையும் நான் பார்க்கல guys. சரியா ஆன்ல இருக்கு guys. ட்ரை அகைன் கொடுத்துருக்கேன். ஓகே guys. பார்ட் சிமுலேட்டர் கேம்ஸ்னு வந்திருக்கு. சரி இந்த கேம் பழைய கேம்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் guys. ஆமா ஏத்திக்கலாம். ஏன்னா இது இருந்தாதான் guys நம்மளால வாழ முடியும். என்ன ஓகே guys, இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காட்ட போறேன். என்னதுன்னா நான் இந்த ஃப்ராக் ப்ரோ ஷூட்டர் 4ல வால்யூம் 4ல எப்படி விளையாடுறது தான். ஒருத்தர் செத்துட்டானா இன்னொரு இடத்துக்கு மாறுறோம்ல, அந்த மாதிரி இதுல மாறிட்டு விளையாடுறோம். ஆனா செமையா இருக்கு கைஸ் இது விளையாடுறதுக்கு. நல்லாதான் இருக்கு. இப்ப எனக்கு 3வது வெளியவா என்ன கைஸ் இது வெளியே வர மாட்டேங்குது, ஹேங் ஆகுது. வெளியே வந்துச்சா கலைட்டா. ஓஹோ ஓஹோ. ஓகே இன்னைக்கு நமக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எஸ். இப்போ உங்களுக்கு நாளைக்கு யார் பட்டு கொடுப்பா? வேணாம், நம்ம டீம் லீடரா இவ்வளோ தான் அப்கிரேட் பண்ணுங்க. ஓகே गाइस, இப்போ நம்ம ப்ளே பண்ணலாம். 3 2 1 கேம் ஸ்டார்ட். இப்போ நம்ம லீடரா தான் guys, ஃபர்ஸ்ட் கேம் கேரக்டரா தான் இருப்போம். இப்போ நம்ம மேல இருக்கோம். ஒருத்தனை கொண்டுட்டோம் guys. அங்க பாருங்க எவ்வளவு இருக்கு. அண்ணா அங்க பாரு, இன்னொருத்தனை அடிச்சான் guys. அம்மள மாட்ட ஒருத்தன் guys, அம்மள மாட்ட ஒருத்தன் guys நல்ல அடிச்சுட்டான் guys. இன்னொன்னு ஒருத்தன் வந்தான். கீழே guys, கீழே அண்ணா கீழே இருக்கான என்ன வந்து என்ன உண்டா அண்ணா என்ன எப்படி போய் அப்பா செத்தா அடி அண்ணா அடிடா கொஞ்சம் பின்னாடி வந்து அந்த லைட் ரசிக்கிறியா? அவதான் guys அடிக்கணும். நம்ம கொஞ்சம் பக்கத்துல போகணும் சொல்லிட்டு நம்ம எப்படியாவது இப்போ நான் மேல போயிட்டு நம்மளுக்கு முன்னாடி நம்ம போய் பார்க்கலாம். இங்கதான் எல்லாம் வருவாங்க. டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் நம்மளோட டீம் வந்துட்டாங்க. நம்மளோட டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே இங்கதான் இருக்கும் guys. நம்மளோட டீம் கேம் ஸ்டார்ட். guys திரும்பவும் நம்ம டீம் தான் guys ஜெயிச்சிருக்கு. அவங்க 2 பேர் தான் கொண்டிருக்காங்க, நம்ம 7 பேரை கொண்டிருக்கோம். எஸ். இப்போ நமக்கு டீமோட பேரை மாத்திரலாமா? ஜிடிஎஃப். ஐயோ என்னங்க ஆட் போட்டானுங்க, அட கர்மாந்திரமே. என்னன்னா என்னை விட்டு இந்த கேம் விளாடுறோம், நானும் வருவேன் இந்த கேமுக்கு. ஓகே அவனையும் போட்டாச்சு guys. ஓகே அவனையும் போட்டாச்சு.
பாரு. ஓகே கேஸ் அவனையும் போட்டாச்சு. இந்த கேம் நல்லா இருக்கு, ஆனா இதெல்லாம் நம்ம ஏத்த மாட்டோம் கைஸ். அது ஏன்னா அம்மா திட்டுவாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நீங்க நிஞ்சா அரேஷியன் 2 விளையாட்டீங்களான்றத கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, நம்ம பேசிட்டு இருக்க நம்மளோட எக்ஸ்ட்ரீம் கார்டு ரிவியூவும் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஏறி போச்சு. நான் இதை அடுத்த வீடியோ செஞ்சுக்கிறேன். அது வரையும் உங்களுக்கு வாணி கிரியேஷன்